श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमद्ददङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। சுவாமி தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீ யதிராஜ சப்ததியில் இன்றைய தினம் ஸ்லோகார்த்த அனுசந்தானம் 38வது ஸ்லோகம். இதில் பகவானையும் கை கொடுத்து தூக்கியவர் காக்க வல்லவர் சுவாமி என்று தெரிவிக்கிறார். பிற மதங்களில் அகப்பட்ட பரபிரம்மத்திற்கு கை கொடுத்து உதவினார் ஸ்ரீ பாஷ்யகாரர் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். கபர்த்திமத கர்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்யயமதீத்யதத்ருஹிண தந்திரயந்த்ரோதரம் குதுஷ்டிகுஹனாமுகே நிபததः பரபிரம்மணः கரக்ரஹ விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோயம் முனிः கபர்த்திமத கர்த்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்யயமதீத்யதத்ருஹிண தந்திரயந்த்ரோதரம் குதுஷ்டிகுஹனாமுகே நிபததः பரபிரம்மணः கரக்ரஹ விசக்ஷணோ ஜயதி லக்ஷ்மணோயம் முனிः. இதில் கபர்த்தி மத கர்த்தமம் என்ற ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வேதாந்த தேசிகன் பரபிரம்மத்துக்கு வந்த ஆபத்துக்களையும் அது எப்படி பாஷ்யக்காரர் காப்பாற்றினார், பரபிரம்மத்தை கை தூக்கி உதவினார், அப்படி கை தூக்கி பரபிரம்மத்தை காப்பாற்ற வல்லவர் என்கிறார் சுவாமி தேசிகன். பரபிரம்மத்துக்கு எத்தனை ஆபத்துகள்! அந்தந்த மதத்தினர் தம் தம் கொள்கைகளுக்கு ஏற்ப பரபிரம்மத்துக்கு வேத விபரீதமான அம்சங்களை கற்பித்து வேதம் கூறிய பெருமைகளை இல்லையாக்குவது பிரம்மத்துக்கு பெரிய ஆபத்து தானே. வேதம் சொன்ன அம்சங்கள்லாம் இல்லைன்னு சொல்லுவது பரபிரம்மத்துக்கு ஆபத்து. சைவர்கள் பிரம்மத்துக்கு பல இழிவான நிலைகளை கூறி அந்த நிலையில் இருக்கும் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் என்றும் இன்னும் பல்வேறு வெறுக்கத்தக்க அம்சங்களை கூறுவதால் அருவருக்கத்தக்க அம்சங்களை கூறுவதால் பரபிரம்மத்துக்கு இது ஒரு ஆபத்தாய் முடிந்தது. அந்த ஷேற்றிலிருந்து பிரம்மம் மெல்ல எழுந்து வெளியே வந்தது. பிறகு சாங்கிய மதம் என்னும் வலையில் அகப்பட்டு கொண்டது. இதிலிருந்து விடுபடுவது கஷ்டம்தான். ஆயினும் எப்படியோ சிரமப்பட்டு இந்த வலையிலிருந்தும் வெளியேறியது. பிறகு பிரம்மன் கண்ட சதுர்முக பிரம்மன் கண்ட யோக மதம் என்னும் யந்திரத்தின் நடுவில் மாட்டிக்கொண்டது. இதிலிருந்து தப்புதான் மிக மிக கடினம். எவ்வாறோ இதையும் விட்டு வெளியேறிவிட்டது. இப்படி 3 ஆபத்திலிருந்து வெளிவந்தோம். மறுபடி ஒரு பெரிய ஆபத்து சிக்கிக்கொண்டது. அதாவது வேதத்தை ஏற்றுக்கொண்டு அதன் உண்மை பொருளை மறைத்து அது மாயை என்று கூறிக்கொண்டு பிரம்மம் ஒன்றே உண்மை, மீதி அனைத்தும் பொய் என்றும் கூறி பிரம்மத்தினுடைய குணங்களையும் இல்லையாக்கி பிரம்மத்துக்கும் அவித்யை அஜ்ஞானம் ஆகியவற்றை கற்பித்து பிரம்மத்தின் பெருமைகளையெல்லாம் அழித்து வஞ்சித்து வரும் மாயாவாதிகளின் கையில் சிக்கப்பட்டு மிக மிக தவித்தது பிரம்மம். இந்த சங்கடத்தில் சிக்கி பிரம்மத்தை கை தூக்கி உரிய இடத்தில் வைக்கணுமே, இதை எப்படி காப்பாற்றுவது? இந்த வல்லமை ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஒருவருக்கே உண்டு. இவர்தான் எம்பெருமானுக்கு திருமேனி, எம்பெருமானுக்கு ஸ்வரூபம், குணம், விபவம், ரூபம் எல்லாவற்றையும் உண்மை என ஸ்தாபித்து பரபிரம்மத்தின் பெருமாளுடைய வைபவத்தை, அதனுடைய பெருமைகளை உலகுக்கு காட்டி பிரம்மத்தை காத்தார். இப்படி ஆச்சரியமாக கபர்த்தி மத கர்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்யயமதீத்ய தத்ருஹிண தந்திர யந்த்ரோதரம்
குதிருஷ்டிகுஹனாமுகே நிபததः பரபிரம்மணः கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி. கபர்த்திமத சைவ மதமாகிய கர்தமம் ஷேற்றையும், கபிலரின் கற்பனையாகிய வாகுராம் வலையையும், துரத்தியம் தாண்ட முடியாத தத் அந்த துருகிண தந்திர நான்முகன் படைத்த யோகசாஸ்திரமாம் யந்திரோதரம் யந்திரத்தில் நடுப்பகுதியையும், அதித்ய கடந்த அதித்ய அதை கிராஸ் பண்ணி குதிருஷ்டி குஹனாமுகே குதிருஷ்டி மாயாவாதிகளுடைய குஹனா வஞ்சனையின் முகே வாயில் விழுந்து நிபததா விழுகின்ற பரபிரம்மணா பரபிரம்மத்தை கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகே. கரக்கிரக விசக்ஷண கை கொடுத்து எடுக்க சக்தி உடைய வல்லவரான அயம் லக்ஷ்மணமுனிகி இந்த ராமானுஜர், இந்த லக்ஷ்மணமுனி ஜெயதி சிறப்புடன் விளங்குகிறார் என்று ஜெயதி என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இது 3வது ஸ்லோகம். ஜெயதி சொல்வது, சிறிய தேளை கண்டு அஞ்சி ஓடியவன் மலைப்பாம்பின் வாயில் விழுவது போல என்ற பழமொழிக்கு ஏற்ப பிரம்மம் பற்பல ஆபத்துக்களை கடந்து கடைசியில் மாபெரும் ஆபத்தை அழுத்தியது. அதனை கை கொடுத்து கரையேற்றி விட்டார் யதிராஜர் இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அஸ்மத் ஆச்சாரியன் ரொம்ப அழகாக இதை கதை போல ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். எளிமையாக ஒரு வழிப்போக்கன் தான் உயிரோடு சுகமாக வாழ்வதற்கு ஏற்ற ஓரிடத்தை நண்பன் சொல்ல கேட்டு அந்த ஊருக்கு புறப்பட்டான். ஒரு வழிப்போக்கன் ஒருத்தன் தான் உயிரோடு சுகமாக வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடத்தை அவனுடைய நண்பன் சொல்ல கேட்டு அந்த ஊருக்கு புறப்பட்டான். சிறிது தூரம் சென்றதும் ஒரே சேர். அதில் இறங்காமல் பக்கவாட்டில் சென்று அதை தாண்டி விடலாம் என்று முயற்சித்தான். ஆனால் 2 பக்கங்களிலும் ஒரே முள். சேற்றுப்பாதையிலே இறங்கி செல்லலாம், முள்ளில் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு சேற்றுப்பாதையில் இடுப்பளவு சேற்றில் மாட்டிக்கொண்டான். அங்கே ஒரு தடி கிடந்தது. அந்த தடியை மெல்ல பிடித்து கொண்டு ஊன்றிக்கொண்டு மெல்ல கரை சேர்ந்தான். சிறிது தூரம் சென்றதும் காட்டு மிருகங்களை பிடிப்பதற்காக வலை கட்டப்பட்டிருந்தது. அதை அறியாமல் வேகமாக சென்று வலையின் நடுப்பகுதியில் வந்து மாட்டிக்கொண்டு திணறினான். அப்பொழுது அந்த வலையை தனது பற்களால் கடித்து அறுத்துவிட்டு மெதுவாக வலையினின்று மீண்டு மேலே நடந்தார். சிறிது தூரம் சென்ற பிறகு கொள்ளையர்களை கொல்வதற்காக யந்திரங்கள் பதிக்கப்பட்டன. சின்ன சின்ன ட்ராப். அதில் மாட்டிக்கொண்டு திணறி கஷ்டப்பட்டு வெளியேறி அப்பாடா இனி கஷ்டமில்லை என்று எண்ணியவனாய் வேகமாய் நடந்து வந்தான். வழியில் ஒரு பாழும் கிணறு. மழைக்காலம், இருட்டு, புல் மூடியிருந்தது கிணற்றின் மேல். அறியாது காலை வைக்கவே உள்ளே கிணற்றில் விழுந்து விட்டான். நீந்தி நீந்தி பார்த்தான், கரையேற வழி இல்லை. அலறினான், அழுதான். இவன் குரலை கேட்டு அந்த வழியே சென்றவர் ஓடி வந்தார். இறங்கும் படிகளில் மறைந்து வளர்ந்திருந்த புல்களை எல்லாம் அகற்றி வழி பண்ணிக்கொண்டு மெதுவாக படிக்கட்டில் இறங்கி, அந்த பாழுங்கிணற்றில் ஓரமாக இருக்கிற படிக்கட்டில் இறங்கி ஜலத்தின் அருகே சென்று, அவன் சென்றபோது அவன் ஜலத்தினுள் மூழ்கிவிட்டான். யார்? அந்த உள்ள முதல்ல போன வழிப்போக்கன். தலைக்கு மேலே கையை உயர தூக்கி நீட்டிக்கொண்டிருந்தான். அந்த கையை பிடித்து இழுத்து அவனை படியிலே, அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கிற படியிலே அமர்த்தி அவனை ஆசுவாசப்படுத்தி மெதுவாக கரையில் அவனை ஏற்றி ஊரில் கொண்டு விட்டான். இந்த மகானுபாவரை போன்றது தான் ராமானுஜர். சைவம், சாங்கியம், யோகம், மாயாவாதம் முதலியவற்றால் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், திவ்யமங்கள விக்கிரகம், குணங்கள், விபவங்கள் ஆகியவெல்லாம் மறைந்து உருத்தெரியாமல் ஆகியதை மாற்றி ஸ்ருதிகளை கொண்டே பிரம்மத்தை நன்கு அனுபவிக்கும்படி நம் மனக்கண் முன்னே நிலைநிறுத்தியவர் ஸ்ரீ பாஷ்யகாரர். இதை சுவாமி தேசிகன் இந்த இன்சிடெண்ட், இந்த அனெக்டோட் இதை விளக்கியபடி கூறுவோம். கபர்த்தி மத கர்த்தமம். இளைய பெருமாளோடும் சீதை பிராட்டியாடும் ஸ்ரீ ராமபிரான்
தண்டகாரண்யம் என்னும் காட்டில் தங்கியிருந்த போது அங்குள்ள முனிவர்கள் அவர்களுடைய ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களுக்கு சேவை சாதித்து அனுக்கிரகித்து வந்தார். அதுபோல ஒவ்வொரு மதமாக சென்று பார்க்க விரும்பி கபர்தி மதத்தை பார்த்தார் ராமானுஜர். அது கபர்தி என்பதால் பாஷ்யம் உரையிடப்பட்ட சைவ மதம். கபர்தி என்பவரால் உரையிடப்பட்டது, அதனால் அது கபர்தி மதம். அது சைவ மதம். அது அசஹ்யமானது, சகிக்க முடியாத பெருஞ்சேறு போல இருந்தது. அந்த சைவ மதத்தின் நடைமுறைகள் அருவருக்கத்தக்கவை, வெறுக்கத்தக்கவை. சுடுகாட்டில் கிடைக்கும் மண்டை ஓட்டில் சாப்பிடுவது, அந்த சாம்பலை உடம்பில் பூசிக்கொள்வது, கல் குடத்தில் தெய்வத்தை ஸ்தாபனம் பண்ணி கும்பிடுவது, பெண்களின் சிறுநீர் கழிக்கும் உறுப்பில் தெய்வத்தை தியானம் பண்ணுவது ஆகிய நடைமுறைகளை கேட்டாலே அவ்வளவு ஜுகுப்சையாக இருக்கிறது. ஜுகுப்சைனா அருவருப்பு, வெறுப்பாக இருக்கிறது. இது சேறு குழம்பிய பள்ளம் போன்றது. இதில் காலை விட்டால் உள்ளே இழுத்துவிடும், மேலே கிளம்ப முடியாது. அதோடு அவர்கள் வேத வேத்தியனான மிகவும் உயர்ந்தவனான ஸ்ரீமன் நாராயணனை பரமாத்மாவாக ஒப்புக்கொள்ளாமல் சைவ ஆகமத்தில் சொல்லப்படுகிற தமோகுணம் மிகுந்தவனான ருத்ரனை பரதெய்வம் என்கிறார்கள். அதோடு அவர்கள் தம் இடம் தேடி வந்த நாராயணனை வரவேற்கவும் இல்லை என்பதை, அதனால்தான் இந்த சேற்றை மிதிக்கக்கூடாது. பிரக்ஷாளனாத்தி பங்கஸ்ய தூராத் அஸ்பர்ஷனம் வரம். சேற்றை மிதித்துவிட்டு கால்களை அலம்பிக் கொள்வதை விட அதை தொடாமல் ஒதுங்கி செல்வதே மேல் என்ற முதுமொழிக்கு இணங்க அங்கிருந்து நகர்ந்தார் ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம். கபில, கல்பனா, வாகுராம் சாங்கிய மதத்தினர் சிறிது தூரத்தில் சேர்ந்து குழுமி இருந்தனர். கொஞ்ச தூரத்தில் அவர்களெல்லாம் ஒன்றா உட்கார்ந்திருந்தனர். அவர்களை அனுகிரகிக்க எண்ணி பிரம்மன் பரபிரம்மன் அருகில் சென்றார். அவர்கள் சொந்த கற்பனையாகிய வலையில் வீசியிருந்தார்கள். சொந்த கற்பனையாகிய வலையை வீசியிருந்தார்கள். சைவ மத சேற்றில் சிக்கினாலும் கரையேறி கண்ணீரினால் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று. சைவ மத சேற்றில் சிக்கினாலும் பரவாயில்ல, எப்படியோ கதறி ஐயோ போயிட்டமே அப்படின்னு இல்லை, நல்ல தீர்த்தத்தினால் அந்த சேற்றை அலம்பிக்கொள்ளலாம். கோவிந்த பட்டரை போல. கோவிந்த பட்டர் யாருன்னா ராமானுஜருடைய கசின். ராமானுஜரும் இவருடைய சிறிய தாயார் குமாரரும் கோவிந்த பட்டரும் ரெண்டு பேரும் யாதவ பிரகாஷரிடம் வாசித்து வந்தார்கள். ராமானுஜர் அதி புத்திசாலியாய் அத்வைத மதத்திற்கு எதிராக இருந்ததை பார்த்து கணிசித்து அவரை காசிக்கு அழைத்து சென்று கங்கையில் தள்ளி கொன்றுவிட திட்டமிட்டு யாதவ பிரகாஷர் காசி யாத்திரை புறப்பட்டார். வழியில் கோவிந்தருக்கு இந்த விஷயம் தெரிந்து, அவருடைய கசின் கோவிந்தருக்கு இந்த ரகசியத்தை ராமானுஜரிடம் சொல்லி ராமானுஜரை காஞ்சிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார். காசியில் எல்லாரும் கங்கையில் நீராடும் போது ராமானுஜர் போயாச்சு. திரும்பி மீதி கேங், யாதவ பிரகாஷருடைய கேங் கங்கையில் நீராடும் பொழுது யாதவ பிரகாஷர் மந்திர சக்தியினால் கோவிந்தரின் கையில் ஒரு லிங்கத்தை ஒட்டி கொள்ளும்படி செய்தார். பிறகு நீ இனி லிங்கத்தை தான் பூஜிக்க வேண்டும், சிவனின் அருள் உனக்கு கிட்டியிருக்கிறது, அதனால்தான் இப்படி லிங்கம் கையில் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்ல, யாதவ பிரகாசரும் குழந்தை, அவரும் லிங்க பூஜை செய்து வந்தார். உண்மைதானோ என்று காசியிலிருந்து திரும்பும்போது காளஹஸ்தி என்ற ஊரில் தங்கி கோவிந்தர் சிவ பூஜை செய்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இவரை சைவர்கள் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று கொண்டாடி வந்தனர். இவரை காளஹஸ்தி கோயிலின் நிர்வாகராகவும் ஆக்கினார். பின்னொரு காலத்தில் கொஞ்ச நாள் கழித்து இதை அறிந்த ராமானுஜர், ஐயோ இப்படி நம்முடைய கோவிந்தன் இப்படி ஆயிட்டாரே, இவரை எப்படியாவது அழைத்து வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் ஆக்கி விட வேண்டும் என்று எண்ணி திருமலை நம்பி மற்றும் சிலரை காளஹஸ்திக்கு அனுப்பினார். போய் அவரை கூட்டின்னு வாங்க, திருத்தி பணிகொள்ளுங்கள் என்று. நம்பிகள் அங்கு சென்று கோவிந்தர் சிவபூஜைக்கு பூப்பறிக்க வரும் தோட்டத்தில் அமர்ந்து கூட வந்த
கூட்டத்திற்கும் பகவத் விஷய காலக்ஷேபம் சாதித்தார். இதை கோவிந்தரும் தினந்தோறும் கேட்க கேட்க மனம் மாறி பகவத் விஷயத்தை திருவாய்மொழி திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் வியாக்கியானத்தை அங்கு இருக்கிறவர்களுக்கு சாதித்தார். கோவிந்தர் இதை தினந்தோறும் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் மாறியது. ஒரு நாள் தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமே என்று சொல்ல மனம் மாறி பூவும் பூஷணையும் நாராயணனுக்கே தகும் என்று உறுதி பூண்டு கையிலும் கழுத்திலும் கட்டியிருந்த ருத்ராட்சத்தை அறுத்தெறிந்துவிட்டு திருமலை நம்பியோடு திருமலை சென்று ஸ்ரீ வைஷ்ணவரானார். இப்படி கோவிந்தரைப் போல சைவமாகிற சேற்றில் மாட்டிக்கொண்டாலும் அந்த சேற்றை களைந்துவிட முடியும். சாங்கிய மதமாகிற வலையில் மாட்டிக்கொண்டால் கழுத்தே அறுபட்டு போகும். சைவமாவது பசுபதி என்ற ஒரு தெய்வத்தையாவது ஒப்புக்கொண்டு அதை உலகுக்கு நிமித்த காரணம் என்றாவது ஒப்புக்கொண்டிருக்கிறது. சாங்கியனோ தெய்வத்தையே ஒப்புக்கொள்ளவில்லை. அவன் மதம் என்னன்னு பார்ப்போம். மூல பிரகிருதிகி அலிகிருதிகி மகதாத்யாக பிரகிருதி விகிருதய சப்த ஷோடச சவீகாரா ந பிரகிருதி ந விகிருதி புருஷாக. சாங்கிய மதத்தினர் மூல பிரகிருதி புருஷன் என்று 2 தத்துவங்களை கூறினார். புருஷன் எந்தவித மாற்றமும் இல்லாதவன், மூல பிரகிருதியோ விகாரம் இல்லாதது, மற்றொரு தத்துவத்தினின்று உண்டாகாதது மூல பிரகிருதி. இதிலிருந்து 23 தத்துவங்கள் உண்டாகிறது. முதலில் பிரகிருதியிலிருந்து மகத்துவம் உண்டாயிற்று. மகத்திலிருந்து அகங்கார தத்துவம் உண்டாயிற்று. இந்த தத்துவம் 3 வகைப்படும். சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. தாமச அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள் உண்டாயிற்று. அது என்னென்னா சப்தம் சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம். சப்தம்னா ஒலி, ஸ்பர்ஷம் தொடுகை, ரூபம் அந்த ஃபார்ம், ரசம் அந்த டேஸ்ட், கந்தம் அந்த மனம். இப்படி தாமச அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள் உண்டாயிற்று. சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள் தோன்றியது. அவை என்னென்ன கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என 5 ஞான இந்திரியங்கள். வாய், கை, கால் மலத்தை வெளியேற்றுவது, சிறுநீரை வெளியேற்றுவது என்று 5 கர்ம இந்திரியங்கள். மனம் 1, இது ஞான இந்திரியமும் கர்மேந்திரியமும் 2 ஆகும். ராஜச அகங்காரம் தாமசம் சாத்வீகம் 2ஐயும் இயக்குவது. இப்படி இந்த மூலப்பிரகிருத்திலிருந்து வந்த 23 தத்துவங்களை தெரிவித்தார். ஆனால் புருஷன் அப்படின்னு இன்னொரு தத்துவம் சொல்கிறார்கள் சாங்கிய மதத்தினர். புருஷன் நித்தியமானவன், மாறுதல் அற்றவன். இவன் மற்றொரு பொருளுக்கு பிரகிருதியும் அல்லன், ஒரு பொருளிலிருந்து தோன்றியவன் அல்லன். இவர்கள் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்ற 3 பிரமாணங்களை ஒப்புக்கொள்கிறார்கள். இவர்கள் சப்காரியவாதிகள். எள்ளில் இருப்பது தான் அப்படி அந்த எள்ளை ஆட்டினால் எண்ணெய் உண்டாகிறது. காரணம் காரியம் ஒரே பொருள்தான், இல்லாதது உண்டாகாது. நூல்களே நெருக்கமாக நெய்யப்படுவதால் ஆடையாக மாறுகிறது. பிரகிருதி புருஷ சம்பந்தமே உலகம் தோன்ற காரணமாகிறது. அயக்காந்தம் அருகில் இருந்தால் இரும்பு செயல்படுவது போல, காந்தம் அருகில் இருந்தால் இரும்பு செயல்படுவது போல, புருஷன் அருகில் இருந்தால், இந்த புருஷன்னா பெருமாள் பிரம்மம் அருகில் இருந்தால் பிரகிருதி செயல்பட்டு உலகத்தை தோற்றுவிக்கிறது. பிரகிருதி என்பது போக்கியமான பொருள், அதாவது பிறரால் அனுபவிக்கக்கூடிய நுகரக்கூடிய பொருள். எனவே அது தன்னை அனுபவிப்பவனை, நுகரும் புருஷனை விரும்புகிறது பிரகிருதி. இவர்களின் தொடர்பு நொண்டியும் குருடனும் சேர்வது போல. அந்த புருஷன்கிறது இங்கே ஜீவாத்மா. ஸோ இந்த குருடன் நொண்டியை தோளில் சுமந்து செல்கிறான். நொண்டி வழிகாட்ட குருடன் குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வது போல. ஆக பிரகிருதியும் புருஷனும் ஒன்றை மற்றொன்று விரும்புவதால் சிருஷ்டி ஏற்படுகிறது. இவை 2ம் விலகுவதுதான் மோட்சம். இப்படி சாங்கிய மதத்தினர் மூல பிரகிருதி புருஷன் என்று 2 தத்துவங்களை கூறினார்.
இந்த புருஷன்ன்றது இந்த இடத்துல ஜீவாத்மா. ஸோ புருஷன் எந்தவித மாற்றமும் இல்லாதவன், மூலப்பிரகிருதியோ விகாரம் இல்லாதது. இந்த இரண்டும் விலகுவதே மோட்சம். ஒரு பெண் தன் புருஷன் தான் கெட்ட நடத்தை உடையவன் என்பதை அறிந்துவிட்டான் என்று அறிந்தால் மீண்டும் தன் புருஷனிடம் போக மாட்டான். அவள் போகமாட்டான். தன் புருஷனுக்கு தான் அந்த பெண் கெட்ட நடத்தை உடையவள் என்று அறிந்து கொண்டு விட்டால், அந்த புருஷன் அவள் அதை அறிந்து கொண்டு விட்டால் மறுபடியும் அந்த புருஷனிடம் போக மாட்டாள். நாட்டியம் ஆடுபவள் மேடை மீது நாட்டியம் ஆடுகிறாள். அவள் எதற்காக ஆடுகிறாளோ அந்த பயனை பெற்றுவிட்டால் மேடையை விட்டு இறங்கி விடுவது போல பிரகிருதி புருஷனிடம் இருந்து ஒதுங்குகிறது. இதுதான் மோட்சம். இறைவனை ஒப்புக்கொள்ளாது வெறும் கற்பனையால் தோன்றிய மதம் இது. அந்த வலையில் சிக்காது பிரம்மம் அந்த மதத்தை விட்டு அகல்கிறது. இதுதான் கல்பனா. கல்பனாவாகிறான். கபிலருடைய மதம் இது, சாங்கிய மதம். திருகிணதந்திர யந்திரோதரம் அதீத்ய. திருகிணதந்திர யந்திரோதரம் அதீத்ய. திருகிணன் என்றால் சதுர்முக பிரம்மன், நான்முகனை குறிக்கும். அவனுடைய மதத்தை திருகிண தந்திரம் என்பர். இதை யோகம் என்றும் கூறுவர். அதாவது இவருடைய நூலை யோக ஸ்மிருதி என்பர். ஹிரண்ய கர்ப்ப மதம் என்றும் கூறுவர். இந்த மதம் சாங்கிய மதத்தை போன்று இறைவனை ஒப்புக்கொள்ளாதது இல்லை, ஒப்புக்கொள்ளுகிறது. எம்பெருமானை ஒப்புக்கொள்கிறது யோக ஸ்மிருதி. மோட்சத்துக்கு உபாயமான உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பக்தி யோகத்தையும் ஏற்கிறது. இதை சொன்னவர் பரமனின் நாபிக்கமலத்திலிருந்து தோன்றியவர் சதுர்முக பிரம்மன். மக்களை படைப்பவர், வேதங்களை பிரவர்த்தனம் பண்ணுபவர். மக்களை படைத்து இப்படி வேதத்தை பிரவர்த்தனம் பண்ணுபவர் இவர். எனவே இவர் கூறிய யோக தந்திரத்தை சரியான வேத பிரமாண சம்மதமாக தான் இருக்கும் என்று நினைத்து அதில் நுழையலாம் என்று பிரம்மம் எண்ணியது. ஆனால் நுழைந்து பார்க்கும்போது, நன்கு ஆலோசனை பண்ணி பார்க்கும்போது இதுவும் ஏற்கத்தகாத மதம் என்று புலப்பட்டது. அது எப்படி அப்படின்னா கூறுவோம். அஸ்மத் ஆச்சாரியன் தெரிவிக்கிறார், வேதாந்தத்தில் சித், அச்சித், ஈஸ்வரன் என்று 3 தத்துவங்கள் கூறப்பட்டன. ஈஸ்வர தத்துவமானது சேத்தனம் அச்சேதனம் என்கிற 2 தத்துவங்களையும் உள்ளும் புறமும் வியாபித்து நிற்கிறது. எனவே பிரம்மம் சேத்தனம் அச்சேதனம் இரண்டையும் சரீரமாக கொண்டது. நாம் காணும் இந்த பரந்த உலகத்திற்கு காரணமாக இருப்பது எது என்று கேட்டால், சூக்ஷ்மமான மிக நுண்ணியதான சேத்தன அச்சேதனங்களை தனக்கு சரீரமாக கொண்ட பரபிரம்மம்தான் காரணம். இதனின்று ஸ்தூலமான மிகப்பெரியதான சேத்தன அச்சேதனங்களை சரீரமாக உடைய பரபிரம்மம்தான் காரியம். காரணம் சூக்ஷ்மமான பரபிரம்மம். சேத்தன அச்சேதனங்களை, மிக நுண்ணியதான சேத்தன அச்சேதனங்களை தனக்கு சரீரமாக கொண்ட பரபிரம்மம். ஸ்தூலமான மிகப்பெரியதான சேத்தன அச்சேதனங்களை சரீரமாக உடைய பரபிரம்மம் காரியம். காரியம் என்றால் நம்மால் காணப்படும் உலகம். ஆக காரணப்பொருளில் சித் அச்சித் பிரம்மம் 3ம் கலந்திருப்பதால் அதை உபாதான காரணம் என்று சொல்லுகிறோம். உபாதானம் என்பது மூலப்பொருள். ஒரு மேஜையை செய்யணும் அப்படின்னா மூலப்பொருள் என்னென்னா மரம். குடம், மடக்கு, அகல் விளக்கு இதை செய்வதற்கு மண் மூலப்பொருள். அதுபோல இந்த உலகத்திற்கு ஒன்று சேர்ந்த சித் அதாவது ஜீவாத்மாக்கள், அச்சித் அதாவது அறிவற்ற ஜடப்பொருட்கள், ஈஸ்வரன் எதையும் செய்யவல்ல விசித்திரமான ஆற்றலை உடைய பரமாத்மா ஆகிய 3ம் உபாதான காரணம் மூலப்பொருள். மட்பாண்டங்களை செய்ய குயவன் தேவை, மரப்பொருள்களை செய்ய தச்சம் தேவை. இவர்களை அவர்கள் செய்யும் பொருள்களுக்கு நிமித்த காரணம் என்பர். அதாவது அந்த வண்டி, அந்த சக்கரம், அதெல்லாம். இதே போல இந்த பரந்த உலகத்தை படைப்பதற்கு நிமித்த காரணமும் ஈஸ்வரன். எனவே பரபிரம்மத்திற்கு இந்த உலகத்திற்கு பரபிரம்மம் உபாதான காரணமாகவும் இருக்கிறார், மூலப்பொருளாக உபாதான காரணமாக மூலப்பொருளாக இருக்கிறார், நிமித்த காரணமாக இருக்கிறார். இதுதான் வேத சித்தாந்தம். இந்த கொள்கைக்கு நேர் மாறாக பேசுகிறது யோக மதம், சதுர்முக பிரம்மாவுடைய யோக மதம். அதாவது இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் பிரகிருதி என்கிறது. அச்சேதனம்தான் உபாதான காரணம், நிமித்த காரணம் ஈஸ்வரன் என்று. இது வேத விருத்தமானது.
மேலும் மோட்சம் என்ன அப்படின்னா யோகத்தினால், அதாவது இடைவிடாமல் உலகிற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் எல்லையற்ற கல்யாண குணங்களோடும் கூடியதாயும் உள்ள பரமாத்மாவை ஆவி பிரியும் வரை மனதால் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் பக்தி யோகம், உபாய பக்தி என்பர். யோக ஸ்மிருதி இதற்கு நேர் விரோதமானது. ஹிரண்ய கர்ப்பனால் தோற்றுவிக்கப்பட்ட யோக மதமும் நமக்கு ஏற்கத்தக்கது அல்ல என்ற முடிவுக்கு பரபிரம்மம் வந்து இந்த மதத்தையும் ஒதுக்கிவிட்டு மேலே சென்றது. குதிருஷ்டி குஹனாமுகே நிபதத பரபிரம்மண. அடுத்து மாயாவாதி மதமான அத்வைத மதம் எதிரே காட்சி அளித்தது. இதிலே நுழையலாம் என்று பிரம்மம் தீர்மானித்தது. ஏன்னா மாயாவாதிகளின் அத்வைத்திகள் வேதமும் வேத மூலமான ஸ்மிருதிகளும் பிரமாணம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்மிருதிகளில் சொல்லப்படும் கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார்கள். அந்த மதம் நல்ல மதமாகத்தான் இருக்கும் என்று அவர்களின் ஏமாற்றுகிற வஞ்சகமான வார்த்தைகளை கேட்டு நம்பி அந்த மதத்தில் பிரம்மம் நுழைந்தது. அந்த மதத்தினர் பிரம்மத்தை நிர்குணம், வேதத்தில் சொல்லப்பட்ட கல்யாண குணங்கள் அதற்கு கிடையாது என்றனர். பிரம்மத்திற்கு விபூதி, அதாவது சொத்துக்களே கிடையாது. அதன் விபூதிகளான லீலா விபூதி, ஜீவராசிகளும் அச்சேதனங்களான உலகங்களும் பொய் என்றனர். அதோடு விடாது பிரம்மத்தின் மீது அவித்யை, மாயை என்ற கரியை பூசினர். பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம். அதன் திவ்யமங்கள விக்கிரகம், திருமேனி, குணங்கள், அதை சொல்லும் பிரமாணங்களான வேதங்கள், இதிகாசங்கள் எல்லாம் பொய் என்று கூறி பிரம்மத்தையே வஞ்சனையாகிய பள்ளத்தில் அமுக்கிவிட்டனர். ஒரு விருந்தினரை வரவேற்று வீட்டிற்குள் அழைத்து அவருக்கு மொட்டையடித்து முகம் உடம்பெல்லாம் கரியை பூசி உருத்தெரியாதபடி பண்ணி கிணற்றில் தள்ளிவிட்டது போல ஆயிற்று. இப்போ பிரம்மம் மாயாஜாலங்களாகிற பாழும் கிணற்றில் அத்வைத்திகளால் தள்ளப்பட்டு என்னை காப்பார் யாருமே இல்லையா, மேலே தூக்குவார் யாரும் இல்லையா என்று கதறிக்கொண்டு திருமேனி முழுவதும் மூழ்கி தன் இரு கைகளையும் தண்ணீருக்கு மேலே தூக்கி காட்டும் பொழுது கரக்ரக விசக்ஷணா ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிகின்னு ஸ்ரீ பாஷ்யகாரர் பிரம்மத்தின் குரலை கேட்டு ஓடோடி வந்தார். உள்ளே இறங்கி வேதங்களாகிய கிணற்றின் கைப்பிடி சுவரை ஒரு கையால் பிடித்து கொண்டு மற்றொரு கையால் மூழ்கும் பிரம்மத்தின் கைகளை இறுக பிடித்து மேலே தூக்கிவிட்டார். சாமர்த்தியம் இல்லாதவர்கள் நீரில் மூழ்குபவனை தூக்கப் போய் தானும் விழுந்து பிராணனை விடுவார்கள். உடையவரோ சமர்த்தர், தன்னையும் காத்து கொண்டு பிரம்மத்தையும் காத்தார். அதாவது மாயாவாதத்தை தக்க பிரமாணங்களை கொண்டு கண்டித்து இரு விபூதிகளும், லீலா விபூதி, நித்திய விபூதி, இரு விபூதிகளும் சேத்தன அச்சேதனங்களும் சத்தியமானவை என ஸ்தாபித்து பிரம்மம் நிர்குணம் அல்ல, திருக்கல்யாண குணங்களோடு உடையது என்று புகழ்ந்து பேசி வேதம் பகர்வது வெறும் அத்வைத்தம் அல்ல, விசிஷ்டமான அத்வைத்தம் என்று முரசு கொட்டி ஜெயகோஷம் செய்தார். இத்தகு ராமானுஜருக்கு ஜெய ஜெய என்று ஜெயகோஷம் செய்கிறார் சுவாமி தேசிகன். ஜெய ஜெய யதிராஜா. அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.